அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 17/4/2026. அமாவாசை திதி மாலை 5:22 வரை. அதன் பிறகு பிரதமை திதி. ரேவதி நட்சத்திரம் நண்பகல் 12:02 வரை. அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம். சமநோக்கு நாள் சித்த யோகம் நண்பகல் 12:02 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மேஷ லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் சுக்கிரனும், மிதனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரன், செவ்வாய், புதனுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் அமாவாசை திதி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? முன்னோர்களை நினைத்து வழிபட, புனித நதிகளில் நீராட, அன்னம் ஆடை தானம் செய்ய, கண் திருஷ்டி கழிக்க, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள, நோய்க்கு மருந்துண்ண நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காகிதமும் பறக்கும், கழுகும் பறக்கும். காற்று நின்ற பிறகுதான் உண்மையிலேயே எது பறக்கிறது என்று தெரிய வரும். வாய்ப்புகள் வந்தால் எல்லோரும் பறந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் திறமை உள்ளவர்களால் மட்டுமே நிலைத்திருக்க முடியும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வாய்ப்புகளை சரியாக திறமையாக பயன்படுத்தி முன்னேறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. செலவுகள் கொஞ்சம் இன்னைக்கு இருக்குது. திடீர் பயணங்களும் இருக்குது. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குதுங்க. எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில சுவையான சம்பவங்கள், மகிழ்ச்சியான சில நிகழ்வுகள் அதெல்லாம் மனசுக்குள்ளார நிழலாடிக்கொண்டே இருக்குங்க. ஆனாலும் இன்றைய தினம் நண்பகல் 12:02 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் நண்பகல் 12 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் நண்பகலிலிருந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. 7:30 சனியில் விரயச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால வாயை கட்டி வைத்த கட்டி என்னதான் சிக்கனமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு செலவு வந்து எல்லாத்தையும் கரைச்சிட்டு போயிடுதேன்னு சில நேரங்களில் கவலைப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் இருக்கிறார். அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்குங்க. அதே போல் வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்கும். வாடிக்கையாளர்களை கடிந்து கொள்ளாதீங்க. அதே மாதிரி வேலையாட்களை வந்து கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதையும் தாண்டி மேலதிகாரிகளின் மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அற்புதமாக இருக்குதுங்க. இன்றைய தினம் நண்பகல் 12 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, தேடாத போது கிடைத்திடும் புன்னகையும் சொல்லாத போதும் புரிந்திடும் அன்பும் அதுதான் உண்மையான பேரானந்தமாகும். ஆமாங்க, நாம் ஏதோ அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கும்போது கூட நம்மளை பார்த்து யாராவது முழு மனதோடு புன்னகைக்கிறாங்கன்னா அது ஒரு சந்தோஷந்தாங்க. நாம் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லாமலேயே நமக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்கன்னா அதுதாங்க உண்மையான அன்பு. எங்கும் எப்பொழுதும் புரிதல் எங்கு இருக்கிறதோ அந்த இடத்திலே எப்பொழுதும் புகலிடமாக கொண்டு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் எல்லா வகையிலுமே புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியை நோக்கி பயணம் செய்ய இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துறது அதெல்லாம் இன்றைக்கி சுமூகமாக முடியும். பாகப்பிரிவினை விஷயங்களும் நீங்கள் பேசலாம். அதுவும் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால கொஞ்சம் நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேமித்து அப்புறமா வாங்குவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்னதாக மனசுக்குள்ளார ஒரு சஞ்சலங்கள் இருக்கும். ஏதோ ஒரு கவலை, இனம் தெரியாத ஒரு கவலை, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி குரு பகவான் நல்லா இருக்கிறதுனால அந்த கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வானவில் தோன்றும் போது வானம் அழகாகிறது. நம்பிக்கை தோன்றும் பொழுது வாழ்க்கை அழகாகிறது. அதனால தாங்க எது நடந்தாலும் நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான், இது கூட நல்லதுக்கு தான், எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும், நம்மால் சாதித்து காட்டிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் ஜீரோவிலிருந்து ஹீரோவாக ஆன உழைப்பால் உயர்ந்த உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் சாதிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்குங்க. வர வேண்டியதும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குதுங்க. தர வேண்டியதையும் இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி முன்னோர்களை நினைத்து இன்னைக்கு நீங்கள் வழிபடுவீங்க. நம்முடைய பாரம்பரியத்தில் இருந்த சில புகழ்பெற்றவர்கள் அவங்க போல் நாம் நடந்துக்கணும், அவங்க காட்டிய வழியில் நாம் நடந்து போகணும், அந்த வழியில் நாம் பிள்ளைகளையும் கொண்டு வரணுங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்தும் பெருசாக ஒன்றும் ஒட்ட மாட்டேங்குது. ஒரு சிலர்லாம் திடீர்னு வராங்க, திடீர்னு பெரிய ஆளாகிடுறாங்க. நம்மால் மட்டும் ஏன் அது மாதிரி ஆக முடியலன்னு உங்களை நீங்களே சில நேரங்களில் கேட்டுக்கொண்டிருப்பீங்க. லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் வீடு மாறலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. சித்திரை மாதமும் வந்தாச்சு. வீடு நீங்கள் தேடுறபடி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய சொத்தை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் தேக்க நிலை மாறும். தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். பழைய பாக்கிகள் கூட வசூலாகுங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் திறமைசாலி அப்படிங்கிறத எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க, உணர்ந்து கொள்வாங்க. சின்ன சின்ன புது வாய்ப்புகள்
உறவுகளும் உங்களுக்கு தேடி வருங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. அதே மாதிரி உறவினர்களும் இன்னைக்கு தேடி வந்து பேசுவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணி முதல் நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அவசரம் சிப்பிகளை நமக்கு பெற்றுத்தரலாம், ஆனால் பொறுமையோ முத்துக்களை நமக்கு பெற்றுத்தரும். அதனால தாங்க அறிவாளிகளின் மிகப்பெரிய சொத்து அப்படின்னா நேரம், காலம், பொறுமை. இதுதான் அறிவாளிகளின் மிகப்பெரிய சொத்தாகும். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு யார் அவசரப்பட்டாலும் பரவாயில்ல, நாம் அவசரப்படக்கூடாது, நிதானமாக இருந்தோம்னா எல்லாம் நமக்கு கிடைச்சிருங்கிற ஒரு பெருந்தன்மையோடு எங்கும் எப்பொழுதும் பொறுமையாக இருந்து சாதித்து காட்டக்கூடிய புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பலமாக இருக்கிறாரு. அதே போல் உங்களுக்கு சாதகமான வீடுகளில் இன்றைக்கி அவர் சஞ்சாரம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. சொந்த பந்தங்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், திடீர் பணவரவும் செல்வாக்கும் இன்னொரு பக்கம் இருக்குங்க. 10ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது பொறுப்புகளும் தேடி வர வாய்ப்பு இருக்குது. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அப்பாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அவங்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கமிஷன், புரோக்கரேஜ், உணவு, துணி வகைகள் அது மூலமாக இன்றைக்கி நிறைய லாபம் வரும். புதிய பங்குதாரர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் வெற்றியும் வந்து சேருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு திடீர் திருப்பங்களும் யோகங்களும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, மனதில் வலிமை இருந்தால் துன்பமும் இன்பமயமாய் மாறும். அதனால தாங்க மன வலிமையோடு நீங்கள் இருப்பீங்க. சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன சங்கடங்களுக்கெல்லாம் சிலர் அப்படியே வந்து ஓஞ்சி போயிடுவாங்க, தோய்ந்து போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே எந்த துன்பத்திற்காகவும் சாய்ந்து போக மாட்டீங்க. எங்கும் எப்பொழுதும் நெஞ்சில் உரம் கொண்டு அஞ்சா நெஞ்சர்களாய் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது, அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்குது. ரொம்ப வருஷமாக நம்பின்னு இருந்தவங்க, நம்மளோட இருந்தவங்க இப்போ நம்மளை விட்டு விலகிற மாதிரி தெரியுது. எதிரணியில் போய் சேர்கிற மாதிரியும் தெரியுது. என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. அடுத்தவங்களை நம்பி பெரிய முடிவுகள்லாம் எதுவும் எடுக்காதீங்க. உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் செய்ய பாருங்கள். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படிலாம் நினச்சிடாதீங்க. திடீர்னு எல்லாருமே வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய ஆளுமைத்தன்மை ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி பெரிய அளவில் சிலர்லாம் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. அந்தஸ்தில் பெரிய அளவில் இருக்கிறவங்களுடைய நட்பெல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் கிடைத்து கொண்டு இருக்குங்க. அஷ்டமத்தில் செவ்வாயும் மறைந்து கிடக்கிறதுனால சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. கடந்த 2-3 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் கலெக்ஷன் நல்லா இருக்குங்கிற அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி
ஓரளவு வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் சக ஊழியர்களுடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. இருந்தாலும் கூட இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகல் வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அவசர முடிவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதாவது போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வட்டத்திலும் இல்லை வாழ்க்கை, கட்டத்திலும் இல்லை வாழ்க்கை. உன் நம்பிக்கையிலும் உன் உழைப்பிலும் தான் இருக்கிறது வாழ்க்கை. அதனால தாங்க குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு யார் வேணாலும் எந்த பயிற்சிக்கு வேணாலும் பலன் சொல்லிட்டு போகட்டும். ஆனால் எது எப்படி இருந்தாலும், எந்த கிரகம் எங்கே வந்தாலும் நாம் உழைக்கிறத பொறுத்து தான் நமக்கு உயர்வு இருக்குது. யார் வேணாலும் அவங்கவுங்க கடமையை செய்துட்டு போகட்டும். நம்ம கடமை என்னவோ அதை செய்வோம். நம்ம கடமையை நாம் சரிவர செய்துட்டோம்னா குருவாக இருந்தாலும் சுக்கிரனாக இருந்தாலும் நமக்கு நல்லது தான் செய்ய போகிறாங்கங்கிற யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணுங்க. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி 2 வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி 2 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. நமக்கு மட்டும் செலவாக வருது, பணத்தை பார்க்கவே முடியல, அப்படியே பார்த்தாலும் கூட பறந்து போயிடுது, ஏன் இப்படியெல்லாம் ஆகுது அப்படின்னு சில நேரங்களில் ஏக்க பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். ஞாபக மறதியால் விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் இழந்துடக்கூடாது. அதே மாதிரி நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை நிறுத்திட்டு அபராதம் கட்டிகிட்டு இருக்க வேண்டாம். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால வீட்டில் நாம் ஏதாவது பேச ஆரம்பித்தாலே அது சண்டையில் தான் போய் முடியுது. பேசாமல் லேட்டாகவே வீட்டுக்கு போகலாம், போனாலே சூழ்நிலை சரியாக இருக்க மாட்டேங்குது. வெளியில் ஏதோ பரவாயில்ல, நம்மளை எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் வீட்டில் இருக்கிற யாருமே நம்மளை புரிஞ்சிக்க தயாராக இல்லைன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களை இன்றைக்கி பகைச்சிக்க வேண்டாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்து கொண்டிருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நினைத்ததை செய்து முடிக்க கடிகாரத்தின் வினாடி முள் வேகம் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை. மணிமுள் போல பொறுமையாக இருந்து கூட சாதித்து காட்டிவிட முடியும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு குடுகுடுன்னு ஓடிப்போய் அவசரத்தில் எதையாவது செய்துக்கிட்டு அவஸ்தைப்படுறதை விட கொஞ்சம் நிதானமாக இருந்து எதையும் செய்வோம்னு எங்கும் எப்பொழுதும் நிதானம் தவறாமல் நின்றிருந்து பல சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. சுக்கிரன் உங்களை நேருக்கு நேர் பார்க்கறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிட்டே போகும். வேகமாகவும் சில வேலைகளை செய்து முடித்து காட்டுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் சூரியனும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சில நேரங்களில் முன்கோபம் எல்லாம் கொஞ்சம் இருக்கும்.
முன்ன மாதிரி இல்லைங்க, இப்போல்லாம் கொஞ்சம் சிடு சிடுன்னு எரிஞ்சு விடுறாருங்கன்னு சில நேரங்களில் உங்களை பற்றிய விமர்சனங்களும் வெளியே வருங்க. குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் மேலே பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பழைய நோய் பிரச்சனைகள் இதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். இனிமேல் நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, நாம் ஆரோக்கியமாக இருப்போங்கிற நம்பிக்கையும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. புதன் மறைந்து கிடக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. அதிகாரிகளின் ஆதரவும் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வியாபாரத்திலையும் சொல்லிக்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபம் இருக்கும். புது பங்குதாரர்கள், புது வேலையாட்கள் இவங்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நல்லதை எதிரி சொன்னாலும் கேள், கெட்டதை நண்பன் சொன்னாலும் கேளாதே. இதுதாங்க உங்கள் தத்துவம், இதுதாங்க உங்கள் வெற்றிக்கான வழி, இதுதாங்க உங்களுடைய வெற்றியின் ரகசியம் சொல்லாங்க. அதனால தாங்க யார் எதை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. யார் எந்த கருத்தை சொல்கிறாங்க, கருத்து சொல்கிறவங்க யார் முக்கியம் கிடையாது. கருத்து என்ன, அவங்க சொல்கிற அறிவுரை என்ன, புத்திமதி என்ன, அது எங்கேருந்து வந்தால் என்ன, யார்கிட்டேருந்து வந்தால் என்ன. ஒரு சின்ன சிறுவன் சொன்னால் கூட அதில் உண்மை இருந்ததுன்னா அதை நீங்கள் ஏற்றுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எங்கிருந்து நல்லது வந்தாலும் அதை புன்முறுவலுடன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய புத்திசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய கௌரவத்தையும் புகழையும் எல்லா இடத்துலையும் பரப்பிக்கிட்டே போவார். நீங்கள் அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி உங்களை பார்த்த உடனேயே பெருமையாக பேசுகிறவங்க இருப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அவர் வேறு மாதிரிங்க அப்படின்னு ஒருத்தவங்க 2 பேர் குறை சொல்கிறவங்களும் இருப்பாங்க. அதனால தாங்க இந்த விமர்சனத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு சலனப்பட மாட்டீங்க. நீங்கள் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், என் மனசாட்சிக்கு நான் சரியாக இருக்கிறேன், என் மனசில் நல்லது தான் படும், அது நல்லதுன்னு பட்டதை நான் செய்துன்னு இருக்கேன், அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு சில நேரங்களில் உறுதியான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான், செவ்வாய், சந்திரன், புதன் இவங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு குழப்பம், தடுமாற்றம், நாம் போகிற பாதை சரிதானா, நமக்கு பல எதிர்ப்புகள்லாம் இருந்துன்னு இருக்குது, பரவாயில்லையா, இல்லை வேறு ஏதாவது பாதையில் போயிடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் முன்வைத்த காலம் நம்ம பின் வைக்கக்கூடாது. வந்துட்டோம், இனிமேல் நம்ம வேலையை முடிச்சுட்டு தான் திரும்பணுங்கிற உறுதியான முடிவுகளோடும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் சாதகமாக பயணப்படுறாரு. நண்பகல் 12 மணிக்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு வராரு. அதிலிருந்து உற்சாகமாக இருப்பீங்க. முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் நண்பகல்லேருந்து உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களை பற்றிய புகழ், கௌரவம் ஒரு படி உயர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்குங்க. அதே மாதிரி அந்த பூர்வீக சொத்து விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல்
நண்பகல் 12 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் வேலை சுமை இருந்தாலும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கோபத்தால் எல்லாவற்றையும் இழப்பதை விட கோபத்தையே இழந்து விடுவது நல்லது தானே? இப்படி தாங்க இப்போ நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கோபம் வந்தால் உடனே எடுத்தெறிஞ்சு பேசுகிறோம், சின்ன சின்ன சிக்கல்லாம் வருது, சிலருடைய எதிர்ப்புகளும் வருது. அதுக்கென்ன, கோபத்தையே நாம் இழந்துட்டோம்னா இதெல்லாம் தவிர்க்கலாமேன்னு எங்கும் எப்பொழுதும் கோபம் வரும்போதெல்லாம் அதை நிதானப்படுத்தி சாந்தமாக்கி கொண்டு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொள்ளும் அளவிற்கு சாமர்த்தியசாலிகளாய் வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்துன்னு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. இருந்தாலும் கூட 4ஆம் இடம் சுகஸ்தானம், அதில் செவ்வாய் சனியெல்லாம் உட்கார்ந்துட்டாங்க. அதனால் வாழ்க்கையில் நான் பெரிய சந்தோஷத்தையே பார்த்ததில்லைங்க அப்படின்னு சில நேரங்களில் உள்மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நானும் நல்லா இருக்கிற மாதிரி தான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளாரையே நான் அவஸ்தைப்படுறத யாருக்கு புரிய வைக்க போகிறேன்? யாரும் புரிய போகிறதில்ல, புரிஞ்சிக்கவும் போகிறதில்லன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்ததுனால எல்லாம் இருக்குது, ஆனாலும் கூட அடிமனசில் அமைதி இல்லையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சந்திரன் இன்றைய தினத்தில் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதுக்கு பிறகு 5ஆம் இடத்துக்கும் போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீடு மாறலாங்கிற முடிவுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டீங்க. ஆனால் முடிவெடுக்கும் போதெல்லாம் இந்த வீட்டிலே இருக்கணும் போல் தோணுது. இருந்தாலும் உறுதியாக இப்போ நீங்கள் முடிவெடுத்துட்டீங்க, இங்கேருந்து மாறினோம்னா தான் நமக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்குங்கிற தெளிவான சிந்தனையும் இன்றைய தினத்தில் வரும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் போயின்னு இருக்கீங்க. வியாபாரமும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திடீர் வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் 12 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நீந்த தெரிந்தவன் கடலின் ஆழத்தை நினைத்து கலங்குவதில்லை. அதே போல நம்பிக்கையும் திறமையும் உள்ளவர்கள் சவால்களை கண்டு ஒருபோதும் அஞ்சுவதில்லை. நீங்கள் அப்படி தாங்க. சவால் எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. நம்மால் இதெல்லாம் சமாளிச்சிட முடியும், நம்மால் இதில் ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்பொழுதும் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கடின உழைப்பாலே சாதித்து காட்டி அவற்றையெல்லாம் தாண்டி முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அடுத்தடுத்து நல்லது நடக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வீடு மனம் வாங்கிறது விற்கிறது அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி திடீர் பயணங்களும் உண்டு. ஒரு வண்டியை கொடுத்துட்டு இன்னொரு வண்டி வாங்கிறது அதற்கான முயற்சிகளையும் நீங்கள் இறங்குவீங்க. ஆனால் அதே நேரத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் அலைச்சல்களும் இருக்கும். சிறு சிறு விபத்துகள் வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். நீசகதியில் உட்கார்ந்திருந்தாலும் கூட உங்களுக்கு
புது நட்பை உருவாக்கி கொடுப்பாரு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு யோகத்தையும் கொடுப்பாருங்க. உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், வழக்குகள் அதிலெல்லாம் நல்ல தீர்வு கிடைக்கும். தீர்ப்பும் நல்ல விதத்தில் கிடைக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, மோதினால் வலிக்கும் என்று பயந்து கொண்டு ஒரே இடத்தில் சாக்கடை போல தேங்கி கிடப்பதை விட மோதி கரையை உடைத்து கொண்டு வெளியே வந்து கடலில் கலந்தால்தானே வரலாறாக முடியுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதுமே மோதல், அதுக்கடுத்தது சாதித்து காட்டுதல்ங்கிற கொள்கையோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சாதகமான வீடுகளில் இன்றைக்கி சந்திரன் பயணம் பண்ணுறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லது நடக்கும். மனசில் இருக்கக்கூடிய கவலைகள், இனந்தெரியாத சில பயம் இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. நண்பகல் 12 மணியிலிருந்து தைரியஸ்தானத்துக்குள்ளார சந்திரன் போய் உட்கார்றாரு. அப்படி இருக்கிறதுனால காலையில் அப்படி இப்படி இருந்தாலும் கூட மதியத்திலேருந்து இன்னும் சுறுசுறுப்பாகிடுவீங்க. தள்ளிப்போன சில விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால காலையில் உடம்பு நல்லா இருந்தால் மதியத்துக்கு பிறகு உடனே உடம்பு வேறு மாதிரி ஆகுது. என்ன சாப்பிட்டாலும் எதுவும் ஒத்துக்க மாட்டேங்குது என்ன சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு தைரியத்தை தரக்கூடிய வகையில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதிகாரிகள் உங்களை அழைத்து சில முக்கியமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வாங்க. சில முக்கிய பொறுப்புகளையும் உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு நிம்மதி உண்டு. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தேவையற்ற பொருட்களை சேர்த்து வைப்பதும் தேவையற்ற எண்ணங்களை மனதிலே போட்டு வைப்பதும் தேவையற்ற குப்பைகளாக போகின்றன. அதனால தாங்க எது தேவையோ அந்த பொருளை தான் நீங்கள் வாங்குவீங்க. எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எதையும் நீங்கள் வாங்க மாட்டீங்க. அதே போல் எதை மனசில் வச்சுக்கணுமோ அதை மட்டும் மனசில் வச்சுப்பீங்க. மற்றது ஏதாவது நடந்ததுன்னா அப்போவே நீங்கள் மறந்துடுவீங்க. எங்கும் எப்பொழுதும் மறப்போம் மன்னிப்போங்கிற மனிதநேய சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் மகான்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல், டென்ஷன், கோபம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு தாங்க இருக்குது. இன்றைய தினம் நண்பகல் 12 மணி 2 நிமிஷத்தோட உங்கள் ராசியிலேருந்து சந்திரன் வெளியில் போயிடுறாருங்க. அதனால் டென்ஷன் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். மதியத்திலேருந்து கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. சோர்வு, களைப்பு எல்லாமே விலகும். 2-3 நாளாக தள்ளி போன சில விஷயங்கள் எல்லாமே மதியத்துக்கு பிறகு ஒன்று ஒன்றா
நடக்க ஆரம்பிக்கும். கேட்டிருந்தது கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கொடுத்துட்றேன்னு சொன்னதையும் சாயந்தரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. குடும்பத்தில் இருந்த சின்னதாக இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாம் கூட சரியாகுங்க. பெரியவங்க பெற்றவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை பொறுமையாக கேட்டுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைங்க. நீங்கள் அதிகமாக படிச்சிருக்கலாம், அனுபவசாலியாக இருக்கலாம், இருந்தாலும் அவங்க ஒரு யூகத்தில் ஏதாவது சொல்லுவாங்க. அது திடீர்னு பலிக்கவும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று இன்றைய தினத்தில் நீங்கள் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலைன்னு வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓய்வெடுக்க முடியலையே, அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை வந்து விழுந்துடுது என்ன ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் மதியத்துக்கு பிறகு இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கு விற்று தீருங்க. அதே போல் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் வேலை சுமையும் இன்றைய தினம் மதியத்துக்கு பிறகு குறைஞ்சி மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் முதல் நல்லா இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி நண்பகல் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இன்றைய தினத்தில் மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நண்பகல் வரை கொஞ்சம் சிக்கல்கள் செலவுகள் இருந்தாலும் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.